இப்பொழுது நாம் நேரடியாக அவருடைய கரங்களை நாம் கொடுக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் க்ளோரி முன்பதாக வந்து அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. Praise the Lord. Praise the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I would like to first of all thank the Lord Jesus for bringing me here today. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துகிறேன், என்னை இந்தியா தேசத்திற்கு கொண்டு வந்ததற்காக. And I would like to thank Pastor Madan for inviting me. அடுத்ததாக போதகர் மதன்ராஜ் அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன், என்னை இந்தியாவிற்கு அழைத்ததற்காக. And I can understand Tamil well. எனக்கு தமிழ் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். But I cannot speak and pronounce it properly. எனக்கு தமிழ் பேசவும் அதை உங்களுக்கு எடுத்து சொல்லவும் எனக்கு தெரியாது. I will get stuck when I speak in Tamil. நான் தமிழ் பேசும்பொழுது கொஞ்சம் திக்குவேன். That is why I need a translator today. அதற்காக தான் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவைப்பட்டது. And before we get into the word, I just want to share that how Pastor Madan came to C3 Destiny, to our church at Malaysia. தேவ செய்திக்கு செல்வதற்கு முன்பாக பாஸ்டர் மதன் எனக்கு எப்படி அறிமுகமானார் மலேசியா தேசத்தில் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். So he came to my church where my senior pastor invited. என்னுடைய தலைமை போதகர் எங்களுடைய திருச்சபைக்கு போதகர் மதன் அவர்களை அழைத்தார். அங்குதான் நான் போதகரை சந்தித்தேன். So for about 6 years the Lord has been speaking to me and he was saying that he's going to use me in the ministry. கடந்த 6 வருடமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார், ஊழிய அழைப்பு எனக்கு இருக்கிறது என்று. And since 2018. 2020ஆம் ஆண்டிலிருந்து. And slowly by slowly the Lord has been using me in ministry here and there. மெதுவாக ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். And especially that I was waiting for, that God told me that he will take me around the world to preach the gospel. நான் अनेक நாட்கள் காத்து கொண்டிருந்தேன், ஏனென்றால் தேவன் என்னோடு சொன்னார் பல தேசங்களுக்கு கொண்டு செல்வேன் என்று. So I was waiting for that promise. நான் அது நடக்க வேண்டிய நாளுக்காக காத்து கொண்டிருந்தேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. And one day when Pastor Madan came there, ஒரு நாள் போதகர் மதன் அவர்கள் எங்களுடைய திருச்சபைக்கு வந்தார். so suddenly when we were in the car, I was sending him to another church. நாங்க காரில் பயணம் பண்ணி கொண்டிருந்தோம் வேற ஒரு திருச்சபைக்கு செல்ல. And suddenly he was hearing my worship songs in Tamil. திடீரென போதகர் மதன் அவர்கள் என்னுடைய பாடல்களை தமிழில் பாட ஆரம்பித்தார். And then he told me you should come to India. உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்தியாவிற்கு வாங்க. என்னுடைய பாடலை அவர் கேட்டவுடன் இந்தியாவிற்கு என்னை அழைத்தார். And first I couldn't believe, because when he told, it was very simple the way he told it. அவர் முதலாவது என்னை அழைத்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, ஏனென்றால் அவர் அதை சாதாரணமாக என்னிடம் சொன்னார். And I believe the Lord spoke to him. அப்பொழுது நான் நம்பினேன் தேவன் போதகர் மதன் மூலமாக என்னிடம் பேசுகிறார் என்று. And because I've been asking the Lord, I said, Lord, how you're going to bring me there? Which way you're going to bring me to? It doesn't look like there's no path. அன்றைக்கு நான் தேவனிடம் பேசினேன், ஆண்டவரே என்னை எப்படி நீர் இந்தியாவிற்கு கொண்டு போக போகிறீர், இதற்கான வழி ஒன்றுமே இல்லை என்று. So this I told the Lord before I met pastor. இதை நான் எப்பொழுது சொன்னேன் என்றால் போதகர் மதன் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். And in that same year, within few months, that's when he came and told me that word. இதற்காக நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வருடத்தில் தான் சில மாதங்களிலே போதகர் மதன் அவர்களை சந்தித்தேன். Amen. Amen. And I believe God will fulfill the promises that he gave you. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். God has brought me here to tell you that
every word that you have received will come to pass. ஆண்டவர் என்னை இங்கு அழைத்து வந்ததற்கான ஒரு காரணம் அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று. And every promises that you receive through the word of God will come to pass. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். Can I have the musicians? இசை வாசிக்கிறவர்கள் எல்லாரும் வருங்களா? And I think everyone knows that Pastor Madan moves very powerfully in the deliverance ministry. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் போதகர் மதன் அவர்கள் விடுதலை கூட்டங்கள் விடுதலை ஆராதனை நன்றாக நடத்துவார் என்று. When he came to my church, he started preaching. அவர் எங்களுடைய திருச்சபைக்கு வந்தபொழுது அவர் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். And you could feel the presence of God. அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் முழுவதுமாக நிரம்பிற்று. When the moment he started worshiping, the whole atmosphere changed to a different level. அவர் ஆராதனை செய்யும் பொழுது அந்த இடமே முழுவதுமாக மாற்றப்பட்டது. And what is on this man of God is very unique. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன் இந்த தேவ மனிதர் மிகவும் வித்தியாசமானவர் என்று. And I believe even just now during the worship when everyone was worshiping, இங்கே எல்லாரும் ஆராதனை செய்த பொழுது God has been delivering you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து கொண்டிருந்தார். Amen. ஆமென். And today the Lord told me that to speak here and say God has brought me here. God has brought me here to it's not by an accident, and God has brought here not by an accident. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடம் சொல்ல விரும்புகிறார், நான் இங்கு வந்தது ஒரு தற்செயலாய் ஒரு விபத்தல்ல, இது ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட நாள் என்று. ஆமென். I want everyone to say in Tamil that God has brought me here for a purpose. எல்லாரும் இப்பொழுது சொல்லணும், ஆண்டவர் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லலாமா? ஆண்டவர் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has brought you here for a purpose, and none of you is an accident. எதுவுமே இங்கு தற்செயலாய் நடந்தது அல்ல, தேவனுடைய நோக்கத்தின்படி தான் நாம் இங்கு And வந்திருக்கிறோம். today if you are hearing my voice right now, இப்பொழுது யாரெல்லாம் என்னுடைய செய்தியை the கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, Lord is saying you may feel there's no plan. You may feel there's no plan in your life. இங்கு நான் உங்களிடம் சொல்லுகிறேன், இங்க நீங்க வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நினைக்கலாம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் என்று. But God has brought you in this divine appointment. ஆனால் ஆண்டவர் இங்கு நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு அநாதி தீர்மானம் இருக்கிறது நிச்சயமாக. He has brought you here to tell you that He has a plan for you. ஆண்டவர் இங்கு உங்களை கொண்டு வந்ததற்கான நோக்கம், அவர் உங்களிடம் சொல்லுகிறார் இங்கு நீங்கள் வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று. And the desires of your heart will be fulfilled. உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட போகிறது. You see, the message is already started. God is already releasing the word. இன்னும் நான் தேவ செய்தி ஆரம்பிக்கவே இல்லை, ஆனாலும் தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Yeah. So I don't usually flow by opening the scriptures so much. The scriptures will come forth from my heart. நான் இங்கு வந்து நிற்கும் பொழுதே என்னுடைய இருதயத்திலிருந்து தேவ வார்த்தைகள் அப்படியாக வந்து கொண்டே இருக்கிறது. Amen. ஆமென். And we're just going to worship for a while as the Lord leads us. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Jesus. You're going to sense the presence of God in a different level, every one of you. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு வித்தியாசமாக உணர போகிறீர்கள். You're going to sense the tangible presence of God. நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர போகிறீர்கள். The Holy Spirit is going to move like a fire. பரிசுத்த ஆவியானவர் இங்கு அக்கினி ஜுவாலையாய் நிரம்ப போகிறார். The glory of God is going to come here like a cloud. Every one of you is going to feel it right now. தேவனுடைய மகிமை இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட போகிறது. You may feel that I'm not worthy, but God is saying you are the one I choose. நீங்கள் நினைக்கலாம் நான் பிரயோஜனமற்றவன் என்று, ஆனால் தேவனுக்கு நீங்கள் மிகவும் விசேஷித்தமானவர்கள். You may feel no one is looking at me, but God is saying you are the one I choose. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் अनेक பேரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று, ஆனால் ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும் நீதான் தேவை என்று. You may feel that I have nothing for God to use, but God is saying you are the one I will use. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவருக்காக செய்ய என்னிடம் எதுவுமே இல்லை என்று, ஆனால் ஆண்டவர் உன்னை தான் தேடிக் In the book கொண்டிருக்கிறார். of 2 Kings, 2 ராஜாக்கள் Elisha. எலிஜாவை கொண்டு, Don't open the scripture. Everyone just focus here. Receive the anointing. யாரும் வேதாகமத்தை திறக்க வேண்டாம், நான் Just உங்களிடம் focus here. So Elisha, there's a widow. The widow came to him and Elisha said, what you have? விதவை எலிசாவை நோக்கி வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. So Elisha asked her, what you have? எலியா கேக்குறார் உன்னிடத்துல என்ன இருக்குன்னு அந்த விதவையை பார்த்து She said, I கேக்குறார். have nothing but a little oil. அந்த விதவை சொல்லுகிறா என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு. Everyone say little oil. Everyone say little oil. எல்லாரும் சொல்லுங்க என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு.
Say, and she said, I have nothing. She said, I have nothing but a little oil. Everyone say nothing. அவள் எலியாவை பார்த்து சொல்லுகிறா, என்கிட்ட கொஞ்சம் என்னதான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுங்க. Everyone say, I don't have anything, nothing. என்கிட்ட எதுவுமே இல்லன்னு சொல்லுங்க. But then Elisha said, give me that little oil. அப்பொழுது எலியா அந்த விதவையை பார்த்து சொல்லுகிறார், அந்த கொஞ்சம் எண்ணெயை என்கிட்ட கொடு. And with the little oil is the one God multiplied. அந்த சிறிய எண்ணெயை தான் ஆண்டவர் பெருக்கமாக மாற்றினார். And for that lady, the little oil was nothing. அந்த விதவைக்கு அந்த கொஞ்சம் எண்ணெய் ஒண்ணுமே இல்லன்னு நினைச்சாங்க. அந்த கொஞ்சம் But today the Lord is speaking to you. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் And கொண்டிருக்கிறார். God is saying, whatever things that you are seeing little today, நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சிறியதாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, whatever things you are seeing little today, நீங்க எதெல்லாம் சிறியதாய் உங்க வாழ்க்கையில பார்த்து God is கொண்டிருக்கிறீர்களோ, saying that little will be big one day. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த சிறியவைகளை ஆண்டவர் பெரிதாய் மாற்ற போகிறார். And God is saying that little is the one I will use. அந்த சிறியதா இருக்கிறதா நீங்க உங்களை நான் பெருக பண்ண போகிறேன் என்று God is ஆண்டவர் saying the சொல்கிறார். little voice you have to worship, that is the one I will use. உங்களுடைய சிறிய குரலை வைத்து தான் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறீர்கள். God is saying the little finances you have, that is the finance that I'll use for your business. உங்களிடத்தில் இருக்கிற அந்த சிறிய பணத்தை தான் ஆண்டவர் பெரிதாக மாற்ற போகிறார். God is saying the little strength that you have, that is the strength I will use for my kingdom. உங்களிடத்தில் இருக்கிற அந்த சிறிய பலனை தான் ஆண்டவர் பெரிதாக எடுத்து பயன்படுத்த போகிறார். You may say, I have only a little people surrounding me, but God said that is the little people that I will use. நீங்க சொல்லலாம், என்ன சுத்தி சிறிய ஜனக்கூட்டம் தான் இருக்கு, ஆனா அந்த மத்தியில தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். You may see your children is not even changing, only a little they are changing, nothing more is changing, but God is saying that's the little faith that you have, I will change them. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் நினைக்கிறாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, சிறு பிள்ளைகளா இருக்காங்களே, ஆனா அந்த விசுவாசம் தான், அந்த சிறிய விசுவாசம் தான் பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. And God is saying what you are seeing that is little today, எதெல்லாம் நீங்க சிறிய காரியம் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், and whatever things you are seeing is nothing today, எதெல்லாம் நீங்க இல்ல ஒண்ணுமே நடக்காது என்று நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ, God is saying that is the one I will use to bring for my glory. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். God is going to lift your life up, God is going to lift your family up. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்த போகிறார். Everything is going to be lifted up in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயர பண்ண போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதை பெற்றுக்கொள்வோமா? Receive it by faith. விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுப்பா. The ministry in pastor's life is going to expand. ஆண்டவருடைய தேவ மனிதனுடைய ஊழியத்தை ஆண்டவர் பெரிதாக பண்ண போகிறார். God is saying you have used a little strength. நீ உன்னுடைய சிறிய பலத்தை நீ செய்திருக்கிறாய். ஆண்டவருடைய ஊழியத்தை you have did your best with whatever you can. எதெல்லாம் உங்களால முடியுமோ நீங்க பண்ணிருக்கீங்க. God is saying with the little I will lift you up. எதெல்லாம் நீ எந்த கொஞ்சத்தை வைத்து நீ செய்தியோ ஆண்டவர் உன்னை பெரிதாக மாற்ற போகிறார். And that little is the little steps to the kingdom. அந்த சிறிய பலம் தான் உன்னுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் படிக்கல்லாய் இருந்தது. Everything is going to expand. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக பண்ண போகிறார். Even in the financial issue, God is saying the financial blessing will come. உங்களுடைய பொருளாதார தேவைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். The floodgates of heaven will open. The financial blessing will come. பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட போகிறது. And God is going to use you not only in the deliverance, but God is going to use you in healing. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆராதனையில் மாத்திரம், விடுதலை ஊழியத்தில் மாத்திரமல்ல, சுகமளிக்கும் ஊழியத்திலும் உங்களை பயன்படுத்த போகிறார். You're going to see a lot of people being healed instantly. உங்கள் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் சுகமாக்கப்படுவதை பார்க்க போகிறீர்கள். Amen. Amen. And the future God is going to give you a new car. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ எதிர்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரை தர போகிறார். To that level God will bless you. ஆண்டவர் அந்த அளவிற்கான ஆசீர்வாதத்திற்கு உங்களை கொண்டு போகிறார். Things may look like you don't have anything now, உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு போல உங்களுக்கு தோணலாம். but God will fulfill his word and bring you to that level. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். Because the God you serve is big. ஏனென்றால் தேவனுடைய ஊழியனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus. And there's a special call on the drummer. There's a special calling on him. அந்த மகன் மீது ஆண்டவர் ஒரு விசேஷ நோக்கத்தை வைத்திருக்கிறார். God is going to use him in the music side. ஆண்டவர் உங்களை இசையில் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். He's not only going to be playing drums here, அவர் இங்க மாத்திரம் வாசிக்க போறது இல்ல, but be faithful here. இங்க விசுவாசமா இருங்க. But God will slowly show you, God will take you. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு போவார், ஆனா அது வரைக்கும் விசுவாசமா இருங்க. Things will change and there's a place will come that you have to come to complete surrender. அநேக இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஆனாலும் அதற்கு முன்பாக உங்களை நீங்க ஆண்டவர் இடத்துல
அர்ப்பணிங்க. God is going to make your hands to prosper in your finance. உங்களுடைய கரங்கள்ல ஆண்டவர் உங்க பொருளாதார ஆசீர்வாதத்தை தர போகிறார். The things that you touch will be blessed. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாற போகுது. Play C major. God is going to give you strength right now. You're going to see the glory of God coming. தேவனுடைய பெலன், தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் இப்ப நிரப்பப்பட போகிறது. And God has put the word in Pastor Jeremiah. ஆண்டவர் பாஸ்டர் எரேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்ல போகிறார். God is saying God has already put the word in him. God has already put his word in him. தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. And God will perform every desire of your heart. உங்களுடைய இருதயத்தின் மன வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். The things in your ministry life, God will fulfill, and the things that you've been asking for so long, God is going to open the door. உங்களுடைய ஊழியத்துல நீங்க अनेक காரியங்களுக்காக தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அதெல்லாம் இப்பொழுது நிறைவேற போகிறது. God is saying the timing for the door to be open is very soon. அந்த கதவுகள் இப்பொழுது திறக்கிறதுக்கான நேரம் வந்துவிட்டது. She's been waiting for something for very long. நீங்க ஒரு காரியத்திற்காக अनेक நாட்கள் காத்து கொண்டிருக்கீங்க. And God has been taking him in the ministry. ஆண்டவர் உங்களை ஊழியத்துல கொண்டு சென்றே இருக்கிறார். But there's still some more he's waiting. He's ஆனா expecting. நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்க. But God is going to expand more. ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்க ஊழியத்தை பெரிதாக்க பண்ண போகிறார். The prophetic anointing is going to come on him. உங்க மேல தீர்க்கதரிசன வரத்தை ஆண்டவர் தர போகிறார். God is going to tune him in the prophetic anointing. இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசன வரத்தினால் நிரப்ப போகிறார். God is already using him. ஆண்டவர் உங்களை ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். But God is going to take you to a different level. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஒரு வித்தியாசமான வகையில் எடுத்து பயன்படுத்த போகிறார். People may see your track is different. ஜனங்கள் உங்களை வித்தியாசமாக பார்க்கலாம். But let people see what they are seeing. மக்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்க நீங்க கவலைப்படாதீங்க. But you stay tuned to the voice of God. ஆனா நீங்க தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருங்க. God will lift you up. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். And every prophecy that many men of God came and told him, अनेक தேவ ஊழியர்கள் உங்க இடத்துல வந்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். God is saying it will surely come to pass. நிச்சயமாக இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உரைக்கப்பட்டதா அதெல்லாம் நடக்க போகிறது. Amen. Amen. And he will be a blesser, and he will be a blesser for the kingdom of heaven. Financially he will bless the kingdom. நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகிறீங்க. His ministry only won't be blessed, but he will bless other people's ministry. நீங்க உங்க ஊழியத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, अनेक ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. The financial will come to a level that he will be a blessing to others too. உங்களிடத்துல அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் நிரம்ப போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நீங்க अनेक ஊழியங்களுக்கு உதவியா இருக்க போகிறீங்க. And God is saying from today, whatever word you speak will go like a fire into the hearts of people. நீங்க இன்றையில இருந்து உங்களுடைய வார்த்தைகள் எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் அக்கினி ஜுவாலையை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். Amen. Amen. It will surely come to pass. நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேற்றப்படும். Glory to God. And now we're going to worship. God is going to give you the strength right now. இப்பொழுது தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ பெலன் நம்மை நிரப்ப போகிறது. இந்த பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானே எதற்கு. Clap your hands. இயேசு ராஜா என் பெலனானே. ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம். ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை. When you sing this song, a new strength will come. A new strength. இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிதான பலத்தை தர போகிறார். இயேசு ராஜா. Keep your eyes on Jesus. இயேசு ராஜா என் பெலனானே. Receive the anointing. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கண்மலை எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் வல்லமே வல்லமே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமே வல்லமே மாட்சிமை நிறைந்தவரே. Receive the anointing right now. ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. A freedom is coming to your family. இப்பொழுது ஒரு விடுதலை உங்கள் குடும்பத்திற்கு நேராக A freedom is coming to your family. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னாலும் முடியும் ஐயா, உன்னாலும் முடியும் ஐயா. As you sing, the gates are being opened, the doors are being opened. Amen. உன்னாலும் Amen. 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 நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும். As you worship, as you worship, ஆராதிக்கும் பொழுது the gates are being opened, இப்பொழுது கதவுகள் திறக்கப்படுகிறது. the doors are being opened, எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது. every Red Sea is being opened, எல்லா கடல்களையும் ஆண்டவர் வழிவாசல்களை every திறக்கிறார். financial blessing is coming right now. எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிறார். The anointing is coming right now. ஆசீர்வாதங்களினால் உங்களுடைய வாழ்க்கையை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you, Lord. உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 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 Give a big clap to Jesus. தேவனுக்கே மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. Whenever you start worshiping, the gates are being opened. எப்பொழுதெல்லாம் நீங்க ஆராதிக்கிறீங்களோ கதவுகள் திறக்கப்படுகிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. When Paul and Silas was worshiping, பவுலும் சீலாவும் ஆராதித்த பொழுது the prison gates was open. சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. The same way when you start worshiping, அதே மாதிரி தான் நாம் ஆராதிக்கும் பொழுது you're not just singing a song, நீங்க வெறும் பாடலை பாடவில்லை, but you're worshiping the King. ஆனால் நீங்கள் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள். And when your worship goes to the King, எப்பொழுது உங்களுடைய ஆராதனை அந்த ராஜாவிடம் செல்கிறதோ every door have to open. எல்லா கதவுகளும் திறக்கப்படதான் வேண்டும். Every doors have to open. எல்லா கதவுகளும் திறக்கப்படதான் ஆக வேண்டும். In every area of your life, it has to open. எல்லா கதவுகளும் திறக்கும். Amen. ஆமென். Thank you, Jesus. நன்றி இயேசுவா. The word of God says that Jesus Christ is the same yesterday, today and forever. தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Human may change, மனிதர்கள் மாறலாம், but God will never change. ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறவில்லை. We may change our word, நாம் நம்முடைய
மாற்றிக் கொள்ளலாம், but God will never change. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதது. Your faith may change, உங்களுடைய விசுவாசம் மாறலாம், but His word will never change. ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. Whatever word is that is released in your life right now, எதெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாரோ it will never change. அது ஒரு பொழுதும் ஒரு காலமும் மாறாதது. And God's word will come to pass. நிச்சயமாக அவர் அருளின வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். And God's word will never change. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. And God's word will also change you. ஆனால் அந்த வார்த்தை உங்களையும் மாற்றும். It will change your life situation. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும். It can change any situation. அது எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடும். Amen. ஆமென். You see, about 6 years back, I used to be an alcohol addict. 6 வருடங்களுக்கு முன்பாக நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். I used to drink almost every day. எல்லா நாளும் நான் குடிபோதையில் இருந்தேன். Even when I go to college, I will drink. நான் கல்லூரிக்கு செல்லும் பொழுது கூட குடித்துவிட்டு தான் செல்லுவேன். And I cannot stop drinking. என்னால் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. I will drink every morning and night. நான் தினமும் காலை இரவு வேளைகளில் மதுபானம் கொள்வேன். And there's and not only drinking but even smoking. நான் குடி மட்டுமல்ல, நான் புகையிலையும் உபயோகித்துக் கொண்டிருந்தேன். And these are the things that I cannot live in my life. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில விட முடியாத காரியங்களா இருந்தது. And I used to be a trouble. நான் ஒரு தொல்லையாக, ஒரு பாரமாக தான் இருந்தேன். And one day when about 6 years back, 6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் அன்று I drank to a level that even my intestines got ruptured. It burst. என்ன ஆகினதால் 6 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய குடல்கள் எல்லாம் வெடித்து விட்டது. It had a hole and it burst. என்னுடைய குடல்ல ஒரு 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 ஹோல், ஒரு ஓட்டை போல இருந்து அது வெடித்து விட்டது. So what happened, the doctor did an operation and whatever I eat is coming through the bag. The doctor kept a bag. எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள். எதெல்லாம் நான் சாப்பிட்டேனோ அங்க ஒரு பை இருக்கும், அதில் வந்து விடும். So within few months later on they closed it back. It was normal. சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த ஓட்டையை திரும்பவுமாக அதை அடைத்து அது திரும்பவுமாக நல்ல நிலைமைக்கு வந்து விட்டது. But even with the bag and even after the operation I still continued drinking. அந்த பை என்னுடைய வயிற்றில் இருந்தது. அந்த அறுவை சிகிச்சைக்கு பிற்பாடு திரும்பவுமாக நான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டேன். And 1 month after the operation I still went back to the club. ஒரு மாதம் என்னுடைய அறுவை சிகிச்சை முடிந்த பிற்பாடு நான் பப்புகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன். And I continued back the old lifestyle. திரும்பவுமாக பழைய வாழ்க்கைக்கு சென்று விட்டேன். And when I was in the club, நான் ஒரு நாள் கிளப்ல இருந்தப்ப, பப்ல இருந்தப்ப, while I was drinking with my friends, என்னுடைய நண்பர்களோடு கூட நான் குடித்துக் கொண்டிருந்தேன். I heard the voice of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். The Lord told me to come out of the club. அப்ப ஆண்டவர் என்னிடம் சொல்லுகிறார், அந்த பப்பை விட்டு வெளியே வான்னு. And the presence of God was so strong. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் எனக்கு ரொம்ப அதிகமா கேட்டது. The presence of God was so strong till the presence of God was more real to me than that place. அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தம் எனக்கு நல்ல தெளிவா கேட்டது. அது அவ்வளவு வலிமையா இருந்தது. And I wasn't comfortable there and I left. அந்த இடத்துல அதுக்கு பிற்பாடு என்னால் உட்கார முடியவில்லை. அங்கிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். After taking few pack, after drinking a few glass. ஆனாலும் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் நான் வெளியே வந்தேன். And after that this was on November 16, 2018. 2018 ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி In 2018. 2018 ஆண்டு. So that and the next day on November 17. அடுத்த நாள் நவம்பர் 17ஆம் தேதி I gave my whole life to Jesus. அன்றைக்கு நான் முழுவதுமாக ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தேன். And until today he has been faithful. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லவராய் இருந்திருக்கிறார். And until today I have never gone back to all those things. இன்றைக்கு வரை நான் திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் செல்லவில்லை. And not only that, but after he touched my life, God has been using me until today. ஆண்டவருடைய வாழ்க்கையை தொட்ட பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். And this is a special touch and the grace of God. அது ஆண்டவருடைய மகிமையினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் மாத்திரம் தான் நடந்தது. And God is giving this testimony. இந்த சாட்சியை இப்பொழுது ஆண்டவர் உங்களிடம் பகிர்ந்து It is not to tell you a story. அது ஒரு கதை அல்ல. But God has given this word
to tell you that you will become a testimony. அது ஏனென்றால் நீங்களும் ஒரு சாட்சிகளாய் மாறப் போகிறதற்காக ஆண்டவர் உங்களிடத்தில் என்னை சொல்ல வைக்கிறார். God is saying every test in your life is going to be a testimony. எல்லா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டங்களும் ஒரு சாட்சியாய் மாறப் போகிறது. Every trial and trouble in your life is going to be a testimony. எல்லா போராட்டங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சாட்சியாக மாற்ற போகிறார். That person that's giving you a lot of trouble is going to be a testimony. எந்த பிரச்சனையில் நீங்க அநேகமா இருக்கீங்களோ அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியாய் மாற்றப்பட போகிறது. Your child may give you a lot of trouble, but that child God is saying is going to be a testimony. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியாய் மாறப் போகிறது. You may feel this child cannot be used, but God is saying that is the child I'm going to use. நீங்க நினைக்கலாம் என் பிள்ளை ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்த போகிறது இல்ல, ஆனா அந்த பிள்ளை தான் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறப் போகிறது. And God is saying the child, that person, that child's name that is spoiled in your family. அந்த பிள்ளை தான் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். And the child's name may spoil in your family. அந்த பிள்ளைனால உங்க குடும்பத்திற்கு ஒரு கெட்ட பேர் வரலாம். It may be an embarrassment to your family. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக, அது உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கலாம். But God is saying, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், that is the child I'm going to use. அந்த பிள்ளையை தான் ஆண்டவர் எடுத்து That's the பயன்படுத்த same போகிறார். child I'm going to touch. அதே பிள்ளையை தான் நான் இப்பொழுது தொட போகிறேன் என்று. And God is saying you may feel you are an embarrassment. நீங்க நினைக்கலாம் நீங்க அந்த பிள்ளைனால ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு. People may think that you are useless. வெளிய இருக்க மக்கள் உங்களை நினைக்கலாம் நீங்க எதற்குமே உதவாதவர்கள் என்று. You may think that everything is hopeless. நீங்க நினைக்கலாம் என்னுடைய சூழ்நிலை எல்லாமே என்ன வந்து எதுவுமே கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க But இருக்கலாம். the Spirit of the Lord is saying today, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சொல்லுகிறார், from today you will be a new person. இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு புதிய மனிதனாக Give your, மாற்றப்பட போகிறீர்கள். God is saying, give your life to Jesus today. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் உங்களுடைய And வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுங்கள் என்று. And tomorrow you will see a miracle happening. நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். And from today you will see a miracle happening. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் And நடக்கும். because you give your life today, ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு God is saying not only you will be touched, நீங்க மாத்திரம் இங்க தொட போகிறது your family will be touched. உங்களுடைய குடும்பமும் தொடப்பட போகிறது. The people around you will be touched. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் தொடப்பட The போகிறார்கள். people in your workplace will be touched. உங்களுடைய வேலை தலங்கள்ல இருக்கிற உங்க The friends people in your church will be touched. உங்களுடைய திருச்சபையின் மக்கள் தொடப்பட Your போகிறார்கள். husband will be touched. உங்களுடைய கணவர் தொடப்பட போகிறார். Your wife will be touched. உங்களுடைய மனைவியை தொட போகிறார். Amen. ஆமென். Clap your hands and give glory to கரங்களை Jesus. தட்டி ஆண்டவருக்கு மகிமையை சொல்லுவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. The Lord Jesus is standing here right now. ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். God is looking at your heart right now. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். God's hands is wide open to you right now. ஆண்டவருடைய கரங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. You're going to hear the audible voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க பலத்த சத்தத்தை கேட்க போகிறீங்க. The Holy Spirit is going to talk to you in an audible way. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் இப்பொழுது பேச A போகிறார். special encounter is coming. இப்பொழுது ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்க்கையில் And the Lord is saying, whatever people that look down to you, எந்த மனிதர்களாம் உங்களை பார்த்தாங்களோ, whatever people that look down to you, எந்த மனிதர்களாம் உங்களை கீழே வச்சு பார்த்தாங்களோ, God is going to lift you up in front of the same people. அவர்கள் முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். This is not the level that God has kept you. இந்த இடத்திற்கு ஆண்டவர் உங்களை வைக்கவில்லை. There's a different level God is going to bring you. இதிலும் மேன்மையான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல Even in போகிறார். your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட the gift of the Holy Spirit is going to operate in your life. ஆண்டவருடைய வரத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறார். The presence of God is going to fill you ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி உங்களை நிரப்ப போகிறது. in a full capacity. உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வர போகிறார். Amen. ஆமென். And Jesus saying you're special to Him. நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் விசேஷித்தமானவர். And the Lord loves you so much. ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். Amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father. God is going to solve every trouble of that sister. Yeah, you. Show your head. No. Yeah, you. God is going to solve every trouble. எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்ய போகிறார். Everything in your life, God will answer. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்க போகிறார். Keep praying. ஜெபித்துக்கொண்டே இரு. God is going to answer you. எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்க And போகிறார். God is saying, do not fear. எதை கண்டும் பயப்படாதே. He will guide you. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். And He will strengthen you. அவர் உங்களுக்கு புது பலத்தை தருவார். People might not see what you're going through. நீங்க எதுல நீங்க சென்று கொண்டிருக்கீங்கன்னு
யாருக்கோ தெரியாது. But God sees everything. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். And God's hand is wide open to you. ஆண்டவருடைய கரங்கள் உனக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. When you start praying, God will start releasing the word. நீங்க எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலை தர ஆரம்பிக்கிறார். When you start focusing on Jesus, God will start releasing the word. நீங்க எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கீங்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நேராக வரும். When your heart is open, God will start releasing the word. எப்பெல்லாம் உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களிடத்துல வந்துட்டே The word of God says that God will fill the hungry. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உங்களுடைய இருதயங்களை அவர் நிரப்ப போகிறார். The word of God says that God will fill the hungry. தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பசியா இருக்கிறவர்களை ஆண்டவர் இப்பொழுது திருப்தியாக்குவார். Amen. ஆமென். Thank you, Jesus. Thank you, Lord. Give me a... Thank you, Jesus. You know, some of you may not be here today. இன்றைக்கு அநேகர் இங்க இல்லாம இருக்கலாம். And today you may not be alive today. அநேகர் இன்றைக்கு உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். But if you are here, God has a purpose. ஆனா இன்றைக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னா தேவனுடைய திட்டம் You see, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. Whatever word that is being released right now, take it like a prophecy. Every word is like a prophecy. இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. The Spirit of God is speaking to your hearts right now. ஒவ்வொருவருடைய இதயத்திற்கு நேராக தேவனுடைய வார்த்தை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. I may be standing here, நான் இங்க நின்று கொண்டிருக்கலாம், but He is standing near you right now. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் பக்கத்திற்கு மிக அருகில் இருக்கிறார். That you may feel that your heart is, you want to hear what I'm saying. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என் இதயத்துல நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். No. They, when I'm speaking, they may feel like they want to hear the word. அவர் பேசி கொண்டிருக்கும் போது நீங்க எல்லாம் நினைக்கலாம், அவர் என்ன பேசுறாருன்னு நான் கேட்டுட்டே இருக்கேன். You may feel hungry, you may feel so focused. உங்களுக்குள்ள அந்த தாகம், அந்த அவர் பேசி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கணும், கேட்கணும்னு அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வந்துரும். And that is the Holy Spirit doing it to your heart. அது யார் செய்கிறதுனா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த And காரியத்தை the Lord, நடப்பித்து கொண்டிருக்கிறார். and the Lord wants me to tell that so that you'll know that is the Holy Spirit is in your heart right now. அத நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லணும், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை என்னை சொல்லுகிறார். And you will, and now you know. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க இதயத்துல And பேசுகிறார். the whole time God is speaking to your heart. அநேக இடத்துல ஆண்டவர் இப்பொழுது இதயங்கள்ல பேசி கொண்டிருக்கிறார். And this anointing can change your life forever. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அநேகத்தை மாற்ற முடியும். Your life will never be the same. உங்க வாழ்க்கை இதே மாதிரி இருக்க போகிறது இல்ல. Amen. ஆமென். Everyone is hearing the voice of God. எல்லாரும் இங்க இருக்கீங்க, எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கீங்க. But just that some of us may be not very tuned, some of us may be tuned. உங்களுக்கு இருக்கலாம் சில வார்த்தைகள் உங்களுக்கு இல்லாதது போல இருக்கலாம், சில வார்த்தைகள் உங்களுக்காக தான் இருக்கிறது போல இருக்கும். So it's like playing the radio. அது எப்படின்னா ரேடியோ எப்படி நம்ம திருப்பிட்டே இருப்போம், டியூன் பண்ணிட்டே இருப்போம். Until you get to the right station, that is when it's very clear. நீங்க எதிர்பார்க்கிற அந்த ரேடியோ நம்பர் வந்தாதான், அந்த ஸ்டேஷன் வந்தாதான் அது உங்களுக்குன்னு தெரியும். And to be tuned. அது வந்து நம்ம டியூன் பண்ணிட்டே இருப்போம். Everyone say tune. டியூன் நீங்க சொல்லுங்க, என்ன டியூன் பண்ணுங்கப்பா. Everyone say the word tune. எல்லாரும் சொல்லுங்க, டியூன் என்ற வார்த்தையை சொல்லுங்க. Tune. டியூன் சொல்லுங்க. Everyone put up your hand and say tune. எல்லாரும் கரங்களை உயர்த்தி டியூன் சொல்லுங்க. Everyone tell to the Lord, எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக திரும்பி tune me. ஆண்டவரே என்ன டியூன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. Tune my heart. ஆண்டவரே என்னோட இருதயத்தை டியூன் பண்ணுங்கப்பா. So when that heart is tuned, எப்பொழுது உங்களுடைய இருதயங்கள் சரி செய்யப்படுகிறதோ, டியூன் பண்ணப்படுகிறதோ, there won't be a confusion. உங்க இருதயத்துல அந்த சஞ்சலங்கள் இருக்காது. And I'm just going to share a little bit how to tune. நான் இப்பொழுது சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், எப்படி உங்க இருதயத்துல திடப்படுத்தலாம்னு. Are you ready to receive? நீங்க அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready? நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தப்படு. And number 1, to be tuned. முதலாவதாக உங்க இருதயத்தை திடப்படுத்த, To be tuned, you need to read His word. உங்களுடைய இருதயங்கள் சரி திடப்படுத்த நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். The word of God says that every word in the book of Timothy, it says that every word is the breath of God. தீமோத்தேயுவின் புத்தகத்துல சொல்லுகிறது, எல்லா வார்த்தைகளும் ஆண்டவருடைய
is the breath of God. Breath. அதெல்லாம் தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது என்று. His breath. Is அது it தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது. So and the breath of God, his breath ஆண்டவருடைய சுவாசமானது is for correction, அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய போகிறதற்காக தான். is for comfort, அதெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக. is for direction, அது உங்களை நேர் வழியாய் எடுத்து செல்ல. is for encouragement, அது உங்களை திடப்படுத்த. is for strength. அது உங்களுக்கு பலத்தை கொடுக்க. So when you start reading the word of God, எப்பொழுதெல்லாம் நீங்க தேவனுடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, you will start to hear his voice. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தீர்கள். You may not sometimes hear a voice like how I am speaking, சில நேரங்கள்ல நான் எப்படி பேசுறேன்னு உங்களால கேட்க முடியாது. but you can know that there's a direction in my heart. ஆனா உங்களுக்கு தெரியும் என்னுடைய இதயத்துல ஒரு வழி இருக்கிறது என்று. The voice of God will become direction. தேவனுடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். In the book of Isaiah chapter 11 it says that the spirit of God is the spirit of wisdom. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது என்று. So it may speak to you as a wisdom. நான் இப்பொழுது உங்க எல்லாருக்கும் தேவனுடைய ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். The Holy Spirit voice will be like a wisdom. தேவனுடைய வார்த்தை ஒரு ஞானத்தை உங்களுக்கு தரப்போகிறதா இருக்கிறது. So sometimes we may think, Lord, why I'm not hearing a physical voice? சில நேரங்கள்ல நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே உங்க சத்தத்தை என்னால எப்படி சொல்றது, நார்மலா என்னால கேட்க முடியலையே ஒரு மனுஷங்க பேசுற மாதிரி. Everyone wave at me, everyone. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Everyone wave at me. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Okay, put down your hands. எல்லா கரங்களை கீழே. I ask you to wave so that you will be awake. நான் ஏன் சொன்னேன்னா அப்பதான் நீங்க எல்லாம் என்ன கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Because this is a very important word. இது மிகவும் தேவையான. Once you get this, a change is going to happen. எப்பொழுது இதை பிடித்துக் கொள்கிறீர்களோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். The Holy Spirit is talking right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். You notice in the scripture God is saying, those who have ears listen to what the Spirit says. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பீர்கள். The Bible never say listen with the physical ears. வேதம் இப்படியாக சொல்லல, உங்களுடைய மனித உடல்ல இருக்க காதை கொண்டு கேளுங்கன்னு வேதம் சொல்லல. The word of God says that the Spirit of God comes to dwell in your spirit. அது என்ன சொல்லுகிறதுனா உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து கேட்க சொல்லுகிறது. So if the Spirit of God comes to dwell in your spirit, which is called your heart, அந்த பரிசுத்த ஆவி உங்களுடைய இருதயங்களிடத்துல பேசும். In the book of Proverbs chapter 20 verse 27, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says that the spirit of man மனுஷனுடைய ஆவி is the lamp of the Lord. அது கர்த்தர் தந்த வெளிச்சம் தீபமாய் இருக்கிறது. The spirit of the man is where the Holy Spirit comes to dwell. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இருதயங்கள்ல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். In Romans chapter 5 it says that the Holy Spirit comes to dwell in your heart. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில் தங்க வருகிறார். It says that the love of God has been poured in your heart. அந்த தேவனுடைய ஆவி, தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயங்களை நிரப்புகிறது. In the book of Joel chapter 2, யோவேல் 2ஆம் அதிகாரம், he says that I'll pour out my spirit on all flesh. என்னுடைய ஆவியை நான் ஒவ்வொருவரின் மேலும் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறது. He didn't say I'll pour down. நான் கீழே ஊற்றுன்னு அந்த வார்த்தை சொல்லல. He said I'll pour out. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது எல்லாவற்றையும் நான் ஊற்ற போகிறேன். That means it's coming from your heart. அது என்னென்றால் உங்களுடைய இருதயங்களை நிரப்ப போகிறது என்று அர்த்தம். In English, pour down means is from up to down. ஆங்கிலத்தில் pour down என்றால் அது மேல இருந்து கீழே ஊற்றப்படுகிறது என்று அர்த்தம். But pour out is not from up. Pour out என்றால் அது மேல இருந்து கீழே ஊத்துறதல்ல. Pour out is from in to out. அது என்னென்றால் உள்ள இருந்து வெளியே வழிந்தோடுகிறதா இருக்கிறது. And the Lord said in Joel chapter 2 verse 27 28 around that scripture. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27 28ஆம் வசனம். He said that I will pour my spirit on all flesh and everyone will prophesy. அது என்ன சொல்லுகிறது என்றால் 28ஆம் வசனம். Is it 28? Yeah. I will pour my spirit on all flesh. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And you will prophesy. நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவீர்கள் என்று சொல்லுகிறது. You guys notice he said that I'll pour out.
இப்பொழுது புரிகிறதா? அந்த அந்த வெளியே ஊற்றப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று? That means the Spirit of God is in you. அது தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறது. And Jesus said, if anyone say I'm here or there, don't look anywhere. எல்லாரும் சொல்லும்பொழுது இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது இயேசு இங்க இருக்கிறாருன்னு சொல்லும்போது அங்க இங்க பார்க்காதீங்க. The Lord said that the kingdom of heaven is within you. ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று. Everyone say within, within. அது எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுங்க. Everyone touch yourself and say within. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுங்க. Say the Holy Spirit is within me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்குகிறார் என்று சொல்லுங்க. The Bible says that you are the temple of the living God. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. If you are the temple, the Holy Spirit dwells in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். And the Bible says that he that is in you வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிறவர் is greater than he that is in the world. உங்களிலும் பெரியவராய் இந்த உலகத்தில் இருக்கிறவனும் பெரியவராய் இருக்கிறார். He didn't say beside you, he didn't say outside. அவர் வேதவசனம் இப்படியாக சொல்லவில்லை அவர் பக்கத்தில் இருக்கிறார் வெளியே இருக்கிறார் என்று. He said he that is in you. அது என்ன சொல்லுகிறது என்றால் உங்களுக்குள் இருக்கிறவர். And God is saying that is in you right now. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று. He that is in you is greater than he is that is in the உங்களுக்குள் world. இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்போனிலும் பெரியவராய் இருக்கிறார். And if he that is in you is greater, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கும் பொழுது the trouble that is in the world is nothing. உலகத்தின் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். He that is in you will destroy the work of Satan. பிசாசுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அது இல்லாமல் போகப்படும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். In the book of Romans, God says that I will crush Satan under your feet shortly. ரோமர் எழுதின புத்தகம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசுடைய தலை உங்களுடைய காலின் கீழ் வைத்து நசுக்குகிறார் என்று. God is saying he'll crush Satan under your feet. Everyone say my feet. இப்பொழுது சொல்லுங்க, பிசாசினுடைய காலின் கீழாக. And God is not going to use his feet but your feet. ஆண்டவர் அவருடைய காலை வைத்து இல்ல உங்களுடைய காலை கொண்டு அந்த பிசாசை சாகடிக்க போகிறார். In the book of Romans it says that God is going to use your feet. ரோமர் புத்தகம் இப்படி சொல்லுகிறது, உங்களுடைய காலை கொண்டு அவர் அதை செய்ய போகிறார். God is going to use you to destroy the plan of Satan. பிசாசுடைய தந்திரங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக நொறுக்க And today போகிறார். God is saying that no weapon that form against you will prosper. எந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் எதுவும் வாய்க்காமலே போகும். And God is saying every weapon, every witchcraft, எல்லா ஆயுதங்களும் எல்லா மாந்திரிக கட்டுகளும் every evil spirit எல்லா பிசாசின் ஆவிகளும் தந்திரங்களும் that come against you அது உங்களுக்கு நேராக வருகிறது எல்லாம் will not prosper. எதுவும் உங்களுக்கு முன்பாக இருக்க போகிறது And இல்லை. because you have the Holy Spirit in you, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். and because you have the Holy Spirit in you, whatever you speak, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால் நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் whatever you speak will hit the enemy like a fire. எதெல்லாம் நீங்க பேசுகிறீங்களோ எல்லாம் அக்கினியாய் மாற போகிறது. Amen. ஆமென். Everyone say amen. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? Everyone பெற்றுக்கொள்வோமா? say thank you Jesus. எல்லாரும் நன்றி இயேசுவே சொல்லலாமா? And whoever is watching the video online, the fire, யாரெல்லாம் லைவ்ல இத பார்த்து கொண்டிருக்கீங்களோ the same word is for you. எல்லா வார்த்தையும் அதே வார்த்தை And உங்களுக்கும் if, அது and if பிரயோஜனமாக you are looking at me right now, you may think it's not you, but it's you. God is saying, நீங்க இப்பொழுது நினைக்கலாம் இது எனக்கு இல்ல, நான் ஆண்டவர் சொல்லுகிறார். God will use your mouth to destroy the plan of Satan. ஆண்டவர் உங்களுடைய நாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Amen. ஆமென். Amen. The fire of God will come. தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்க போகிறது. Today when you worship, the fire of God will come. நீங்க ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய அக்கினி இப்பொழுது வர போகிறது. When you step into people's house, the devil will run. நீங்க உங்கள் அநேக வீடுகளுக்கு செல்லும் பொழுது பிசாசு வெளியேற போகிறான். God has given the pastors a special calling. Yes, I agree. தேவன் தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு வரத்தை வைத்திருக்கிறார், நான் நம்புகிறேன். But in the last days, ஆனால் இந்த கடைசி காலத்துல in the book of Joel, யோவேல் எழுதின புத்தகத்தில் God is saying that he's going to give the anointing not to just ministers, not to just the preachers. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அது சொல்லுகிறது, அது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல அந்த அபிஷேகம். God is going to use the normal people, the common people. அது இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஜனங்களையும் அந்த அபிஷேகம் ஆட்கொள்ள போகிறது. God don't need the big title. ஆண்டவருக்கு ஒரு பெரிய பதவியோ ஒரு பெரிய பட்டமோ தேவையில்லை. God just needs someone to say, Lord, I'm here. ஆண்டவருக்கு தேவை எந்த ஒரு மனிதன் நான் இங்க இருக்கிறேன், அப்பா உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்தான் ஆண்டவருக்கு தேவை. And that's what I said to the Lord. I said, Lord, I'm here. That's how God used me. அதேதான் நானும் சொன்னேன், ஆண்டவரே நான் இருக்கிறேன் உங்களுக்காக, அதனால தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். And today God is ready. ஆண்டவர் இன்றைக்கு தயாராக இருக்கிறார். And if you are ready, நீங்க தயாராக இருந்தீங்க, God will automatically use you. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து உங்களை உபயோகப்படுத்துவார்.
if you are ready to turn away from your old ways நீங்க உங்க பழைய காரியங்களை விட்டு திரும்புவர்களா இருந்தீங்கன்னா and come to the Lord, நீங்க ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணித்தீர்கள் என்றால் everything will go to a different level. எல்லாமே ஒரு வித்தியாசமான மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்லப்படும். Amen. ஆமென். Thank you Jesus. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 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 மேகஸ்தம்பு மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலில் கூட செல்லு. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். Louder. அன்பான தேவன். Every plans of the devil will be broken from today. Thank you Jesus. Tell it to him. அன்பான தேவன். With all your heart tell him. அன்பான தேவன், அன்பான தேவன். Because Jesus loves you so much. ஏனென்றால் தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். The Lord has called you here because he loves you. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கான அன்பான காரணம் தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். ஆமென். அன்பான தேவன். The glory of God is coming upon you right now. தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். வல்லமே 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். ஆமென். வல்லமே வல்லமே ஆவியே. ஆமென். The fire of God is coming. அக்கினி ஜுவாலை Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியே ஒரு புது அபிஷேகம். வல்லமே வல்லமே ஆவியே என்னை அனலாக்கிடும். இப்போவே இப்போவே. Right now, right now. God is giving you right now. இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். வல்லமே வல்லமே ஆவியே. Clap your hand. கரங்களை உற்சாகமாக தட்டி. I want everyone to stand. Everyone to எல்லாரும் stand. இருந்த இடங்கள்ல எழுந்து நின்று கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? வல்லமே வல்லமே ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமே வல்லமே ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமே 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 ஆவியே என்னை அபிஷேகியும். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. ஆமென். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம். எத்தனை பேரை சொல்ல முடியும்? உண்மையா சொல்ல முடியும்? With all your heart. ஆசையா சொல்லுங்க. ஆமென். ஆமென். நீங்க போதும்.
whether anyone coming or not, Lord, you are enough. ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் வர்றாங்கன்னு இல்ல, நீங்க வந்தா போதும். Whether my family is coming or not, Lord, you are coming. உங்க குடும்பம் வருகிறதா இல்ல, நீங்க வந்திருக்கீங்களா அது போதும். சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, ஆமென். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா. ஆமென், ஆமென், ஆமென். உங்க சமூகம். The Holy Spirit is here right now. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். உங்க சமூகம். ஆண்டவரே நீங்க மட்டும் போதும். How many of you can really tell him? நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுயா. பேக்கப் சிங்கர்ல தேவையில்லை. You are the backup singer. இயேசுயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஆமென். ஆராதனை சந்தோஷமா with all your heart. முழு இதயத்தோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மேலும் மேலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆமென். மேலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலேலும். Now only you. ஆராதனை. Super. காலேல். Your worship is going up to Jesus. இப்பொழுது உங்களுடைய ஆராதனை வானத்திற்கு நேராக செல்லுகிறது. காலேலும் மாலேலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலேலும் மாலேலும் ஆராதனை அப்பாவுக்கு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். ஆமென். 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 என் ஏக்கம் எல்லாம் ஆராவின் நீரே தேனாக மாற்றும் என் நேசர் என்னும். A turnaround is coming. A turnaround is coming. இப்பொழுது ஒரு பெரிய மாற்றுதல். God will bring a U-turn. இப்பொழுது ஒரு பெரிய திருப்புமுனை உங்களை வாழ்க்கையில் தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோய் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர். இப்பவே ஒரு அற்புதர் ஒரு miracle will happen. மண்ணினோர் வாழ்வும் அற்புதர் 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 அற்புதர். மண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
கண்களை திறப்பவர் அவர் நல்லவரே. செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர். God will open your eyes. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர். நல்லவரே. அவர் நல்லவர். சர்வ நல்லவர். அவர் கிருபை என்றுமுள்ளது. அவர் நல்லவர். நல்லவர். Amen. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சூப்பர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். Yes, Lord Jesus. Oh, இயேசு நல்லவர். Feel free to dance, to jump, to clap. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க, அவருக்கு நடனத்தை ஆட. இயேசு நல்லவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம் 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 சந்தோஷமே பரலோகம். சந்தோஷம் 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 அவர் சமூகத்தில் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம். Thank you, Lord. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. Thank you, Jesus. Give a big clap to Jesus. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த கரங்களை உற்சாகமாக தட்டுவோமா. Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. I'm going to end in a few seconds. இன்னும் சிறிய நேரத்தில் நான் முடிக்க போகிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Just keep praying. Just keep praying. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே Thank you, தேவனுக்கு Holy நேராக கண்களை மூடுவோமா. இருக்கிற யாவரும் Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. The presence of God is so strong in this place right now. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல பலமாக இருக்கிறார். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாம் நான் உம்மை. How many of you want to really give your whole life to Jesus again? யாருக்கெல்லாம் உங்களை முழு இதயத்தை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்க விரும்புறீங்க? Don't be shy. Don't look at anyone. வெட்கப்பட வேணாம். பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்க It's between you and Jesus. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு காரியம். Jesus loves you so much. இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். The Lord is saying you're so special. The Lord is saying you're so special. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க மிகவும் விசேஷமானவர்கள்.
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. With all your heart tell him, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். And whoever is in the live video, wherever you are standing right now, just take this moment to focus at Jesus, whether it's in your room, whether you're in the kitchen, wherever you are. இயேசுவே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. The presence of God is touching you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. நான் உம்மை தேடுவேன் நாள் This is not a music touching you, it's the presence of God. இந்த இசை உங்களை தொடுகிறதல்ல, அது தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவே, with all your heart, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாம் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. இயேசுவே, ராஜா இயேசுவே, தேவன் இயேசுவே. Louder. இயேசுவே. Thank you, Jesus. And how many of you want to give your life again? Like I said, I want some of you to come in front. எனக்கு கொஞ்சம் சில பேர் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். How many of you really want to surrender? If the camera can go back or something where you can record from. தேவனுக்கு உண்மையாக உங்களை or from side. அர்ப்பணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, Is it அவங்களால possible? முன்பதாக வர முடியுமா? Possible? From maybe from back or side. எங்க இருந்தாலும் தேவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிக்க. Thank you, Jesus. நன்றி இயேசு. Thank you, Jesus. This is a, or maybe some of you, is there any, maybe some of you have not believe in the Lord, எங்க தேவனை அறியாத ரட்சிக்கப்படாத யாராகிலும் இருக்கீங்களா? or maybe some of you have not fully surrendered, இல்ல யாராகிலும் தேவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிக்காதவர்கள் இருக்கிறீர்களா? or maybe you feel like you want to give your life again to Jesus. இல்லனா திரும்பவுமாக ஆண்டவருக்கு முழுமையாக உங்களை திரும்பவுமாக அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் இருந்தீங்கன்னா, And those who want to receive this anointing and surrender, come to the front. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் விரும்புறீங்களோ, வாஞ்சியா இருக்கீங்களோ, முன்பதாக வரலாம். Thank you, Jesus. And as we worship this song, and I'll start praying for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க And போகிறேன். whoever need a physical healing, யாருக்கெல்லாம் physical healing,
யாருக்கெல்லாம் இப்போ உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகம் தேவைப்படுகிறதோ, After those who come in front, maybe the one who need healing can follow behind. யாருன்னா ஒருத்தவங்க யாரெல்லாம் உங்க சரீரத்துல ஒரு பலவீனத்தோட வந்திருக்கீங்களோ நீங்களாம் வரலாம். Let the Lord lead you in front. ஆண்டவர் இப்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சுகத்தை I'm தருவார். not going to force anyone. நான் யாரையும் இப்போ இங்க வந்து Take your time. நான் உங்களுடைய நேரத்தை எடுக்க விரும்பல. And after the prayer, then I will close. நான் இப்போ ஜெபித்து முடிக்க போகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. Keep worshiping. Amen. இயேசுவே, ஆஹா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Just lift up your hands wherever you are. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நின்ற இடங்கள்ல I'm going to pray. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Amen. Thank you, Father. I pray anointing right now. I release your anointing right now. In the name of Jesus. Thank you, Father. Release your anointing right now. I release your anointing right now, Lord. I release your anointing right now. I release your anointing right now, Father. I release your anointing right now in the name of Jesus. Feel the Lord. Feel the Lord. Amen. With all your heart. Hallelujah. Receive the anointing right now. Thank you, Jesus. Receive the anointing. The glory of God is upon you. Receive the anointing. Hallelujah. Amen. Amen. Receive. Hallelujah. Oh, hallelujah. God's presence is in this place. தேவனுடைய பிரசன்னம் இந்த Receive the anointing. Receive the anointing. Receive the anointing. Receive the anointing of God. Receive the anointing. Receive the glory of God. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது நிம்மதி. ஆமென். Hallelujah.
receive. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for your anointing. Thank you, Jesus. Thank you, Jesus, for your anointing. Thank you, Jesus, for your anointing. Thank you, Lord. Fire, Lord, I pray, fire, fire, fire. Fire on these people right now. Fire on your people, Lord. Lift them up, Lord, for your name. Fire, Lord. Hallelujah. Amen, amen, amen. Thank you, Lord. Yeah. Amen, amen. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி அற்புத சாட்சிகளாய் நிறுத்த போகிற கிருபைகளுக்காக ஆண்டவரை எண்ணி மீண்டும் ஒரு விசை நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில இருந்த குறைவுகளை நிறைவாக்கின தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே நான் குறைவோடு கூட வந்த இந்த மாலை கூட்டத்தில் நான் திரும்பி போகிறேன், என்னை நிறைவுள்ளவனாய் கர்த்தர் நீர் மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ, நிறைவுள்ளவனாய் கர்த்தரனை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இப்படி மகனை வல்லமையாய் பயன்படுத்தும், நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். அது மாத்திரமல்ல, நாளை காலை ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. மாலை நடக்கிற இந்த விசேஷித்த கூட்டத்தை, கடைசி நாள் கூட்டத்தை கர்த்தர் நீர் மகிமையாய் நிரப்பி மகிமையினால் நடத்தும்படியாய் இப்படி அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை பரிந்த மட்டும் நிலைத்திருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். நல்ல சத்தத்தை கரங்களை தட்டி